நம்ம ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழனோட ரிசப்ஷன் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுங்க. சோழனோட ஃபேமிலிய எப்படியாவது அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக மேடையில ஏதேதோ பேசினாரு மனோகர். ஆனா மனோகருக்கு செம்மையான பதிலடி கொடுத்தாங்க நிலா. அதைத் தொடர்ந்து நிலா ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு கிளம்புறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் நிலா உடனே கிளம்புறதுனால எல்லாம் செம ஷாக்கிங்ல இருக்காங்க. நிலாவை வீட்டில் இருக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலா வீட்டில் இருப்பாங்களா இல்ல திருப்பி சென்னைக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா அவங்க அப்பா மனோகர் கிட்ட சொந்த வீட்டை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, இங்க இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா எங்களை பார்த்து நீ பயமா இருக்குன்னு சொல்ற, இது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு மனோகர் சொல்றாரு. எனக்கும் தான்பா, என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, சொந்த வீட்டையே பார்த்து பயப்படுற அளவுக்கு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்படி என்னம்மா நாங்க பண்ணிட்டோம், எதுக்காக எங்களை பார்த்து இவ்வளவு பயப்படணும், நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க யோசிச்சோம் அப்படின்னு மனோகர் சொல்றாரு. நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சீங்க, ஆனா அது எனக்கு விருப்பமானு நீங்க தெரிஞ்சுக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்க விருப்பம் என்னவோ அதை தான் செஞ்சீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறப்ப எவ்வளோ கெஞ்சிருப்பேன், நீங்க சூர்யா கூட ஏற்பாடு பண்ண அந்த கல்யாணம் வேணான்னு. ஆனா நீங்க ஒரு தடவையாவது என் பேச்சை கேட்டீங்களா? நான் அவ்வளோ தூரம் ஸ்டேஜில் சொல்லியும் உங்களுக்கு இன்னும் புரியலையாப்பா? எப்படி புரியும்? உங்களுக்குலாம் என்னைய விட உங்களுக்கு கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரிசப்ஷன் எல்லாமே உங்களை கௌரவப்படுத்திக்கிறது தானே நீங்க பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லப்பா அப்படின்னு நிலா திருப்பி பேசுறாங்க. நிலாவோட அம்மா, நிலா அப்பா கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியுதா, வெடுக்குன்னு எதுக்கு அப்பா கிட்ட பேசுற அப்படின்னு நிலாவோட அம்மா கேக்குறாங்க. நான் என்ன தப்பா பேசுறேன், நான் சரியா தானே பேசுறேன், இன்ன வரையும் என்ன இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்கல, நான் எதுக்காக இவ்வளவு போராடிக்கிட்டு இருந்தேன், எதுவுமே நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, இவ்வளவு தூரம் நான் மேடையில சொல்லியும் அப்பயும் உங்களுக்கு புரியலன்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், உங்களால அவங்கள ஏத்துக்க முடியலன்னா எங்களை விட்டுற வேண்டியதானே, எதுக்காக திரும்ப திரும்ப கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக நிக்கிறீங்க? முதல்ல கூப்பிட்டு வந்து வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுக்காம அசிங்கப்படுத்துனீங்க, காலையில ஒரு சின்ன காஃபி கூட கொடுக்காம இருந்தீங்க, மண்டபத்தில் நடக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் வேலையாள் மாதிரி அவங்கள செய்ய வச்சிங்க, ஆனா அவங்களும் எதுவுமே சொல்லாம அதெல்லாம் செஞ்சாங்க. எதுக்காக? எனக்காக பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மேடை ஏறி மைக்ல ஊரை கூட்டி அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எனக்கோ அவங்களுக்கோ உங்க சொத்து பணம் மேலாம் ஆசையே கிடையாது, நீங்களே இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி கெஸ்டா வர வச்சு அவங்கள அவமானப்படுத்துறதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம், அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே எனக்கு கோவம் வருது. இப்படிலாம் பண்றவங்கள பார்த்து பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? என்னால இங்க தங்கலாம் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. மனோகரால என்ன பேசுனே தெரியாம அமைதியா நிக்கிறாருங்க. உள்ள போன நிலா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சோழன் யோசிக்கிறாரு. அண்ணே நான் கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு நிலாவை பார்த்துட்டு அழைச்சிட்டு வரேன், என்னாச்சுன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆச்சுல, போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வாங்க சோழன் போகலாம், நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலாவை கூட்டிகிட்டு போகிறப்ப நிலாவோட அண்ணன் தாஸ் சோழனை வழிமறிக்கிறாரு. நில்றா, அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே, நீ என்ன வந்து அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாஸ் சோழனோட சட்டையை பிடிச்சிடாருங்க. இதை பார்த்தோன்னா நிலாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நிலாவால் பொறுக்கவே முடியலங்க. தாஸை கன்னத்தில் அரைஞ்சிடறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகிறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.